குருசேனில் அந்தோ பார் கரம் கால்கள் ஆணியேறி ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து இரண்டாவதாக மொழிந்த வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களில் காணப்படுகிறது. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஒருவன் ஒரு நாள் முழுவதும் கடினமாக உழைத்து அன்று மாலையிலோ அல்லது அந்த வார கடைசியிலோ அல்லது அந்த மாதத்தின் கடைசியிலோ பெறுவது ஊதியம் அல்லது சம்பளம். அது அவனது உரிமையாகும். அதேபோல் ஒரு வீரன் விளையாட்டில் வெற்றி பெற்றால் அவனுக்கு கிடைப்பது பரிசு ஆகும். அது மட்டுமில்லாமல் ஒருவன் தன் வேலையில் வாழ்நாள் முழுவதும் மிகவும் நன்றாக உழைத்து கடினமாக முன்னேறி எல்லாரிடம் பாராட்டு பெற்று அப்படி பாராட்டுபவர்கள் அவனுக்கு அளிப்பது பதக்கம். ஆகியவே இம்மூன்றும் அவனுக்கு உரிமையான சொத்தாகும். அவன் சொந்த முயற்சியால் அது அவனுக்கு கிடைத்தது. ஆனால் ஒருவன் ஒரு தகுதியும் இல்லாமல் ஒரு முயற்சியும் செய்யாமலும் ஒருவனுக்கு ஒரு பரிசை கொடுத்தால் அது அந்த கொடுத்தவரின் பெருந்தன்மையும் இரக்கத்தையும் ஈவையும் காட்டுகிறது. இந்த காட்சியில் நம் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இரக்கமும் ஈவும் இங்கே அழகாக வெளிப்படுகிறது. சரி, இந்த சிலுவை காட்சியை நாம் பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து 2 கள்வர்களின் முன்னால் மத்தியில் அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். ஒரு பக்கத்தில் உள்ள கள்வனோ மற்றவர்களைப் போல இயேசுவை ஏளனமாக பேசி நிந்தித்தும், முடிந்தால் உன்னையும் என்னையும் சேர்த்து ரட்சித்துக்கொள் என்று கூறுகிறான். ஆனால் மறுபக்கத்தில் உள்ள கள்வனோ இவனை கடிந்து கொண்டு, நீ இப்படி எதற்காக சொல்லுகிறாய்? நாமோ நம் தவறுதலுக்காக தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒரு தவறும் செய்யாமல் இப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறார் என்று அவனை கடிந்து கொண்டும், இயேசுவை முதலாக விசுவாசித்து அவரை தேவனாக கண்டு அவரிடம் மன்றாடுகிறான். அவன் தன் தவறுதலை இவ்வாறு உணர்ந்து மன்றாடும் போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இன்றைக்கு நீ என்னுடன் பரதேசியில் இருப்பாய் என்று கூறி அவன் பாவத்தை மன்னித்து பரலோகத்திற்கு அனுமதி அளித்து அவன் முதல் குடிமகனாக அவரை பரலோகத்திற்கு அனுப்புகிறார். ஆகையால் இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்முடைய ஆண்டவரின் அன்பு, ஈவு, இரக்கம், இதை அளவில்லாத இரக்கம் இதிலிருந்து வெளிப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த கள்வனிடமிருந்தும் 3 காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, அவன் தன் தவறுதலை உணர்கிறான். இரண்டாவது, அவன் ஆண்டவரை மேசியா என்று பார்க்கிறான். மூன்றாவதாக அவரிடம் மன்றாடுகிறான். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே,
நாமும் அவரை விசுவாசித்து நமது பாவங்களை அறிக்கை செய்து அவரையே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர் நம்முடைய பாவங்களையும் மன்னித்து நம்மை பரிசுத்தாவின் ஏவுதலால் நம்மை ஒரு புதிய மனிதனாக மீண்டும் தப்பு செய்யாமல் பார்த்து கொண்டு நித்திய ஜீவன் என்ற மேலான கிரீடத்தை நமக்கு அருளுகிறார். ஆகவே இரட்சிப்பின் ரகசியம் என்பது இரண்டு. ஒன்று, தேவனின் கிருபை, தேவனின் அளவில்லாத இரக்கம். இரண்டாவது, நாம் அவரிடம் கொள்ளும் விசுவாசம். இது இரண்டு இருந்தால்தான் இரட்சிப்பு நிச்சயம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது அவருக்கு கடைசி நண்பன் இந்த கள்வன் தான் இந்த உலகத்தில். அதே போல அவர் பரலோகத்திற்கு போகும்போதும் அவரின் முதல் நண்பன் இந்த திருடன் தான். ஆகவே இதிலிருந்து நமக்கு என்ன வெளிப்படுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது பாவிகளுக்காக வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படி இங்கே வந்தார். பாவிகள் அவர் வாழ்ந்த காலத்திலும் பாவிகளின் மத்தியில் வாழ்ந்து பாவிகளுக்காக ஊழியம் செய்தார். இறக்கும் போதும் அவர் பாவிகளின் மத்தியில் தான் இறந்தார். ஆகவே பாவிகளான நம்மை ரட்சிக்கும்படி தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் எல்லாம் பாவிகள். வேதத்தின்படி பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால் எல்லாருக்கும் மரண தண்டனை நிச்சயம். அப்படி இருந்தும் அவர் யாரையும் பாவத்தில் விழுந்து நரகத்திற்கு போக அவருக்கு விருப்பமில்லை. அந்த ஆத்ம தாகத்துடன் தான் அவர் உலகமெங்கும் ஊழியரையும் ஊழியக்காரர்களையும் எழுப்பி தீர்க்கதரிசிகளையும் எழுப்பி சுவிசேஷம் உலகம் எங்கும் பரவும்படியும் எல்லாரும் அவரை அறியும்படியும் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு செல்லும்படியும் அவர் விரும்புகிறார். அதை நாம் உணர வேண்டும். அதே ஆத்ம தாகத்துடன் இயேசு ஒருவரே நமக்கு குறிக்கோளாக கொண்டு அவருக்கு ஊழியம் செய்வதே நமது மேலான பணியாக நாம் நினைத்து கொண்டு உலகமெங்கும் சுவிசேஷத்தை பரப்பிக்க நாம் பாடுபட வேண்டும். நித்திய ஜீவன் நமக்கு நிச்சயம்.